கல்கட்டாலேருந்து கிளம்பி வரும்போதே அம்மா வீட்ல இத்தனை நாள் தான் இருப்போம். இந்தந்த நாளைக்கு இங்கங்க போகணும்னு பிளான் போட்டே தான் வந்தாச்சு. ஸோ டே 2 அம்மா வீட்ல பார்த்தீங்கன்னா, கேரட் லேனே தான் போயிருந்தேன். எனக்கு வந்து செகண்ட் ஸ்டட் வந்து டைமண்டில வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. சரி அதையும் போய் பார்ப்போமேன்னு சொல்லி போயிருந்தேன். நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு பிடிச்ச மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் கிடைச்சிருந்துச்சு. பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, பேக் சைடில ஸ்க்ரூவுக்கு பதிலா புஷ் டைப் இருந்துச்சு. எனக்கு வந்து புஷ் டைப் அவ்வளவா பிடிக்கல. ஸோ நமக்கு இந்த ஸ்க்ரூ டைப் தான் செட் ஆகும்னு சொல்லி லிமிட்டட் கலெக்ஷன்ஸில் அதில் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து என்னோடய பர்த்டேக்கு நான் எனக்கு கொடுத்துட்ட ஒரு செல்ஃப் கிஃப்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி நானே இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். பெங்களூரில் இருக்கிற கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பிரான்ச் தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. 9 கேரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 14 கேரட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதோட அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு எல்லாமே என்னுடைய நெக்ஸ்ட் ஷார்ட்டில் வந்து காட்டுறேன். இப்போ வந்து அவங்களே என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே நீங்கள் ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எது நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரையல் பண்ணலாம். அவங்க எந்த விதமான கொஷனும் பண்ணலை. நம்ம சும்மா பார்த்துட்டு இருந்தால் கூட இதை ஒன்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து நீங்கள் எல்லா ஜுவல்லையும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 4 to 5 கலெக்ஷன்ஸ் வந்து வியர் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு ஒன்று எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு எது நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா நான் 14 கேரட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 3, 4 மந்த்ஸ் வியர் பண்ணேன். இது வரைக்கும் எந்த கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் வந்து டெய்லி யூஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ குளிக்கும் போதெல்லாம் கழட்டி வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது எந்த கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம சேனலில் போடுற ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி 3 to 4 மந்த்ஸ் அதை நான் யூஸ் பண்ண பிறகு அதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் நான் ரிவ்யூ வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேவே அது வந்து ரிவ்யூ போடுறது கிடையாது. ஸோ ஃபேக்காக ரிவ்யூ போட்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பர்சனலாக ஒரு ப்ராடக்டாக நான் ஏர்ன் பண்ண மணியில் வாங்கி அது நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.